ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இஃப்தார் டைம்ல நிறைய இன்ஸ்டால எல்லாம் நிறைய நிறைய சிக்கன் ரெசிபிஸ் எல்லாம் வந்து அதுல ஒண்ணுதான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் நல்லா இருந்ததுனால நம்ம இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியேன். அது என்ன ரெசிபினா மகாராணி. சரியா? அந்த மகாராணி சிக்கன் அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போமா? அவங்க செய்ததுல இருந்து கொஞ்சம் நம்ம மாத்தி செய்திருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, பல்லாரி எவ்வளவு சிக்கன் எடுத்திருக்கீங்களோ, இப்போ 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ பல்லாரி கிட்ட எடுக்க வேண்டியது வரும். தேங்காய் ஒண்ணுமே நம்ம இதுல சேர்க்க போறது இல்லை, அதனால நான் பல்லாரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போடியது கேஷ்யூ நட். ஓகே, 10 காண கேஷ்யூ நட் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துருவோம். கஷ்டமா? இப்ப என்ன செய்யணும்னா, இதுல தாளிக்கிறதுக்கு அவங்க அவ்வளவு ஸ்பைசஸும் போட்டாங்க, பிரிஞ்சல் அது இது. நான் அதெல்லாம் போடவே இல்லை. நான் நல்லெண்ணெய் ஊற்றி வைக்க போறேன். நான் இது ஆமா, எப்படி செஞ்சிச்சு காரியமா? ஒரு 2-3 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றும். ஏச்சா எல்லா ஸ்பைசஸும் அவங்க இந்த பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு எல்லாமே போட்டாங்க. நான் அப்படி ரொம்ப போடாம லைட்டா போடுவேன். பெருஞ்சீரகம் போடவே மாட்டேன். ஆனா ஜாதி பத்திரி, ஏலக்காய், சாரி 4 ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி, அடுத்தால போடுறது பட்டை. இனி போடனா ஸ்டார் அனீஸ், அடுத்தால இது ஜாதிக்கா, இதெல்லாம் போடணும். நான் அது போடலை. ஓகே, முடிஞ்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு. ஓகே, இந்த டைம்ல இது நல்ல பச்சை வாடை போகுது வரைக்கும் என்ன செய்யணும்னா வசக்கணும். இந்த நல்லெண்ணெய் கலர் எப்படி மேல வந்துச்சு பத்தியா? இந்த இதுல உள்ளில உள்ள ஈர நைப்பு தண்ணி எல்லாம் நல்லா நீட்டா அந்த எண்ணெயோட சேர்ந்து அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இனிமேல் இது கூட சிக்கன் ஆட் பண்ணணும். கறி மசால் பொடி ஆட் பண்ணணும், கரம் மசால் பொடியும் ஆட் பண்ணலாம், கறி மசால் பொடியும் ஆட் பண்ணலாம். 2 ஈக்குவலா பாதி பாதி ஷேர் பண்ணலாமா. ஆனா நான் வெறும் கறி மசால் பொடி தான் இன்னைக்கு ஆட் பண்ணேன். இன்னைக்கு இது ஆப்பம் சப்பாத்தி. ஆப்பமும் சொல்லணும், சப்பாத்திக்கும் நம்ம இன்னைக்கு இதை ரெடி பண்ணுவோம். டிஃபன், காலையில் உள்ள டிஃபன். ஓகேயா? இது கொஞ்சம் நல்லா வறண்டு வரணும். நல்லா வறண்டுட்டான். இந்த டைம் கறி மசால் பொடி போட போறேன். சரியா? இதுமே பொடி தீர்ந்ததுனால நம்ம கடையில இருந்து வாங்கினதுதான். அடுத்த அது எப்படி ரெடி பண்ணணுங்கிற வீடியோ போடு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வத்தல் பொடி எல்லாமே அடுத்த லாஸ்ட் போடலாம். நான் இது ஃபர்ஸ்ட் போட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்கு கூட இன்னும் சிக்கனை சேர்த்து
உப்பு போட்டுட்டு ஃபுல் ஃப்ளேம் வைப்போம். மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்கன்ல உள்ள தண்ணியிலேயே வந்து இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வேகட்டு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவைப்பட்ட தண்ணி என்ன செய்திடலாம், ஆட் பண்ணிடலாம். மூடி போட்டு வேக வச்சிருவோமா. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைப்போம். நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆயிட்டா. இனிமேல் என்ன செய்யணும்னா இனி சிக்கன் வேகட்டுன்னா வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். மீடியத்துல வச்சே வேக வச்சா போதும், ஃபுல் ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். ஓகே, சிக்கன் வெந்தாச்சு. ஓகே, இனிமேல் என்ன செய்யணும்னா இதுல வந்து எல்லாமே காஸ்ட்லி ஐட்டம் சேர்க்கணும்னா மகாராணி கிச்சன் பேரு போல. மகாராணி சிக்கன், சாரி கிச்சன் இல்ல சிக்கன். கேஷ்யூ நட் சேர்க்கணும் இதுக்கு. அடுத்தல வந்து ஃப்ரெஷ் கிரீன் சேர்க்கணும், இல்லைன்னா கட்டியான தேங்காய் பால் சேர்க்கலாம். நான் அதனால இன்னைக்கு நான் கிரீமை சேர்க்கேனா, நான் அதையும் வாங்கி அது எக்ஸ்பைரி ஆகிட விடாதுல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை போடக்கூடாது, கஸ்தூரி மேத்தி போடணும். சரியா? ரசம் ஆஃப் பண்ணிடுவோமா? என்னவா, ரொம்ப சிம்பிளான ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டங்கள் தேவைப்படும். கேஷ்யூ நட் வேணும், ரெண்டாவது ஃப்ரெஷ் கிரீம் தேவைப்படும், இல்ல கட்டியா தேங்காய் பால் எடுத்தா முடிஞ்சு போச்சு கதை. சூப்பரான மகாராணி சிக்கன் ரெடி. ரைஸுக்கு வச்சு சாப்பிடலாம், இட்லி தோசை எல்லாத்தையுமே வச்சு சாப்பிடலாம். சரியா? இது வந்து இன்னைக்கு நம்ம காம்பினேஷன் வந்து ஆப்பமும் சப்பாத்தியும் தான். பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம். அப்பம் இடணும். மீடியத்துல வைப்போம், வெந்த பிறகு பார்ப்போம். ஓகே, சூப்பரா. என்னையுமே ஆப்பச்சட்டியில ஆப்பம் எடுக்கும்போது சிம்ல வச்சிடணும், ஏன்னா சட்டி நல்லா காஞ்சிரும். இனி மீடியத்துல வச்சு இந்த ஒன்றையும் கூட எடுத்துட்டா முடிஞ்சு. எப்படி இருக்கு? சூப்பரா ஒரு மகாராணி சிக்கன் ரெடி. சிக்கன் சப்பாத்தி, பூரி எல்லா டிஃபனுக்கும் செட் ஆகும், ரைஸுக்கும் செட் ஆகும். ஆனா நம்ம வத்தல் பொடி, கொத்தமல்லி பொடி எதுவுமே நான் ஆட் பண்ணல. வெறும் கறி மசால் பொடி ஆட் பண்ணிருக்கு. அவங்களுக்கு எரிப்பு நல்லா தேவைப்படக்கூடியவங்க அந்த பொடிகள் எல்லாமே ஆட் பண்ணலாம். அவங்க செய்த மாதிரி செய்திருக்கோமான்னு கேட்டா கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்படி செய்யப்போ டேஸ்ட் நல்லா இருந்து, அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கேன். கண்டிப்பா வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.